நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுடைய என்னுடைய நன்மை யாரோ ஒரு மனிதர் கையில் அல்ல. யாரோ ஒரு மனிதர் கையில கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் தேடி போகலாம், தப்பு இல்லை. உங்களுடைய என்னுடைய நன்மை எங்கிருந்து வருதா? திரும்ப அந்த வசனத்தை சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். என் சபையில் ஒரு அருமையான ஒரு தகப்பன் மகள். தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் அவருடைய தகப்பனாரை, தாயாரை, உடன் பிறந்தவர்களை சார்ந்திராமல் விசுவாசத்தில் கர்த்தரிடத்தில் கேட்போம், என் தேவைகளை கர்த்தர் சந்திக்கட்டும் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர். அதையே தன்னுடைய மகளுக்கும் கற்றுக் கொடுத்து வளர்த்தார். தன்னுடைய ஜீவியத்தில் கஷ்ட நேரங்களில், போராட்டத்தின் நேரத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் உதவி செய்தாருங்கிறத அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கொண்டே இருப்பார். அந்த மகள் அதை ஆசையாய் கேட்டுக்கொண்டே இருப்பார். இப்படி இருக்கும் பொழுது இந்த தகப்பனார் தன்னுடைய மகளை பார்த்து, உன்னுடைய தேவைகள் நேரத்தில் அப்பா அம்மாட்ட போய் எல்லாத்துக்கும் கேட்காம ஏசப்பாட்ட போய் கேளு, அவரும் உன் தேவையெல்லாம் சந்திப்பார். சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய மகள் விசுவாசத்தில் சிறு வயதிலிருந்தே வளர வேண்டும் என்று தன்னுடைய தனி ஜபத்தில் அவள் என்னெல்லாம் கேட்கிறாளோ நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே, நீங்க இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை அவளும் அறிந்து உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தனி ஜபத்தில் ஜெபித்துக் கொள்வார். இருப்பினும் அடுத்த நாள் வரும் பொழுது ரோட்ல போகும்போது, தன்னுடைய தகப்பனாரோடு ரோட்ல போகும்போது அங்கு இங்கும் சில காரியத்தை பார்த்து தகப்பனார்ட்ட கேட்பார், இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேணும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்கு பார்த்தாலும் சிறுவர்கள் கலர் கலரா நிறைய பட்டம் காத்துல அப்படியே பறக்க விட்டு அவ்வளோ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கைத்தட்டி, ஹை என்னுடைய பட்டம் எவ்வளவு அழகா பறக்குது அப்படின்னு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மகளும் தகப்பனார்கிட்ட அப்படியே, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்கி கொடு, எனக்கு இந்த பட்டம் வேணும். அப்ப பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நாள் தள்ளி தள்ளி போகிறது. நாளைக்கு வாங்கி தரேன்டா, நாளைக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னே அந்த தகப்பனார் அதை அப்படியே தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். ஒரு நாள் பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது தகப்பனாரை விடாப்பிடியாய் பிடித்து, எனக்கு இன்னைக்கு பட்டம் நீங்க வாங்கி தந்தே ஆகும். உடனே தகப்பனார், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கடா, நாளைக்கு அப்பா பட்டம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாருங்க, திடீர்னு என்று அந்த தகப்பனாருடைய காது பக்கம் ஏதோ ஊறுகிறது போல ஒரு உணர்வு.
காது பக்கம் பின்னாடி ஊறுகிறது போல ஒரு உணர்வு. இப்படியே தொட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு நூல். உடனே அந்த நூல் அப்படியே கையில பிடிச்சு இப்படியே பார்க்கிறார். பார்த்தா ஒரு பட்டம் பறந்து கொண்டு இருக்கிறது. கவனிங்க, ஒரு பட்டம் பறந்து கொண்டு இருக்கு. உடனே எழும்பி அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து 2 பேரும் பரவசம் படுகிறார்கள். பட்டம் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கு. இன்னைக்கும் மறக்க முடியாது. அது ஒரு ரோஸ் கலர்ல உள்ள ஒரு பட்டம். உடனே பாருங்க, அந்த தகப்பனார் அந்த நூலை பிடிச்சு தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்து, ஒரு வாரமா நீ அப்பாட்ட பட்டம் வேணும்னு கேட்ட, இந்த பட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த தகப்பனார் கேட்டாரா, இந்த பட்டத்தை நீனும் வாங்கல, அப்பாவும் வாங்கல, இந்த பட்டம் இப்போ உன் கையில் இருக்கிறது, இந்த பட்டத்தை யார் தந்தது? இந்த பட்டத்தை யார் தந்ததுன்னு தகப்பன் மகளை பார்த்து கேட்கும்போது அந்த மகள் கண் கலங்கி சொன்னது, இது எனக்கு ஏசப்பா கொடுத்த பட்டம், இது எனக்கு ஏசப்பா கொடுத்த பட்டம். கொஞ்சம் கவனிங்க, ஒரு சின்ன சாட்சி தான், ஒரு சின்ன ஆசை. பாருங்க, சுத்தி முத்தி யாராவது இந்த பட்டத்தை வாங்க வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தரும் வரல. என்ன நடந்திருக்கிறது? அந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் அந்த காத்து காலத்துல பட்டம் விடுறாங்க. ஏதோ ஒரு பட்டம் அருந்து எங்கேயோ இருந்தோ பறந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த தாண்டி 1 இன்ச்சு தள்ளி போயிருந்தாலும் அந்த நூல், அந்த மெல்லிய நூல் அந்த பகல் நேரத்தில் கண்ணுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. வலது பக்கம் எவ்வளவு கிலோமீட்டர், இடது பக்கம் எவ்வளவு கிலோமீட்டர். ஆனா பரலோக தெய்வம், லட்சம் கோடி மக்கள் இருக்கிற ஊர் உலகத்துல இப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனார்கிட்ட பட்டம் வேணும் கேட்டுட்டு இருக்கு. அவரும் வாங்கி தருகிற மாதிரி இல்லை. ஏசப்பாட்ட கேளு, அவர் தருவார்னு சொல்லி வளர்க்கிறாரு. இந்த குழந்தைக்கு நாம் பட்டம் தரட்டுன்னு சொல்லி எங்கேயோ யாரோ விட்ட அந்த பட்டம் அது காத்துல பல மைல் தூரம் பறந்து வந்து அந்த தகப்பனும் மகளும் காபி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தை நோக்கி அந்த நூலை வர செய்தது எது? யோசித்து பாருங்க. கொஞ்சம் தள்ளி போயிருந்தாலும், கொஞ்சம் இந்தாண்ட தள்ளி போயிருந்தாலும் அது இவங்க கையில கிடைத்திருக்கிறாரு. கர்த்தர் மிகச் சரி. எப்படி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை அந்த மலையில் கர்த்தர் எப்படி சிக்க வைத்தாரோ அதே போல பாருங்க, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கென்றே கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. கழுதையை தேடிக்கொண்டு வந்த அந்த சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதுவரைக்கும் உனக்கென்று வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆட்டின் முன்னந்தொடையை சமைத்து இதுவரைக்கும் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதுவும் சிக்க வைத்திருக்கிறார். நீங்க அதை நம்பும் போது, என்னைக்கு மனிதர்கள் மேல இருக்கிற பார்வையை திருப்பி கிழக்கை நோக்கி பார்க்க மாட்டேன்,
மேற்க நோக்கி, வடக்க நோக்கி, தெற்க நோக்கி நான் பார்க்க மாட்டேன். நான் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது, சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற இடங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கு, அவங்களுக்கு இந்த வாகனம் இருக்கு, அவங்களுக்கு இந்த வீடு இருக்கு, அவங்களுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டில் குழந்தை இருக்கிறது, அவர்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது, ஆனா எனக்கு இல்லையே என்று சொல்லி ஏங்குகிறீர்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுவேன், உங்க பார்வையை மட்டும் பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வடக்கு அல்ல, தெற்கு அல்ல, மேற்கு கிழக்கு அல்ல, என் கண்களின் இருதயம் சிந்தனை ஆண்டவரை இனி உண்மையே நோக்கி இருக்க போகிறது என்று சொல்லி உங்கள் காரியங்களை சொல்லி அவரை நோக்கி இருங்க. ஆச்சரியமான அந்த தகப்பனார் அந்த பட்டத்தின் நூலை கையில கொடுத்துட்டு அந்த பிள்ளைய பார்த்து சொன்னாரா, இந்த பாரு, அவங்களாம் பெரிய பசங்க, அங்க கீழே இருக்கிற பட்டத்தை மேல பறக்க விடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்யணும். அதுல அந்த அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நூலை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இன்னொருத்தன் பட்டத்தை தூரமா இழுத்து கொண்டு போவான். இப்ப அந்த நூலை வச்சிருக்கிறவன் சொல்லுவான், அந்த பட்டத்தை லைட்டா விடு அப்படின்னு. அதை லேச விட்டோன்னா உடனே மேல போயிடாது, கண்ணா பின்னான்னு காத்துல அங்கேயும் இங்கேயும் வெல்ற மாதிரி போகும். உடனே இவன் என்ன பண்ணணும், கொஞ்சம் வேகமா ஓடணும். அதுக்கப்புறம் தான் ஓடணும், அதுக்கப்புறம் நூலை விடணும், அதுக்கப்புறம் பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த சின்ன குழந்தை அந்த பட்டத்தை பறக்க வைக்க முடியுமானா முடியாது, முடியவே முடியாது. அது சின்ன குழந்தை. ஆனா இப்ப பாருங்க, கடவுள் என்ன செய்கிறாரு, ஏற்கனவே உச்சி அடைந்த 2 தென்னை மரத்துக்கு மேல பறக்கிற ஒரு பட்டத்தை யாரு கையில இருந்த அந்து அது பறந்து காத்துல பறந்து இவங்க கையில கரெக்டா சிக்கும்படி செய்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல. இயேசுவின் நாம மகிமைக்காக சொல்கிறேன். 121வது சங்கீதத்தின்படி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக மனிதர்கள்ட்ட கேட்டு 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 அவங்க காதுல விழுந்து விழாதவர்களை போல கடந்து போயிருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை ஏக்கம் பைபிள்ல போட்டிருக்கு, என் ஏங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், என் தவிப்பு உமக்கு மறைவா இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீங்க ஏங்குனீங்க இல்ல, நீங்க விரும்புனீங்க இல்ல, அங்கலாய்த்தீங்க இல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்து உங்க வாழ்க்கை பரவசப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்க போகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், உங்க ஜீவியத்தில் ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. எப்படி அந்த குழந்தைக்கு அது எதிர்பார்த்ததை அந்த கடவுள் கொடுத்தாரோ, அதே போல நீங்கள் எதிர்பார்த்ததை நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக தந்து உங்களை பரவசப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. God bless you. God bless you. Amen.